அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும், எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும், எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு வந்திருப்போம் என்றால் நிச்சயமாக நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை செய்து தேவன் நம்மை அனுப்புவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர். எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவன் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒரு மனதோடு கூட நாம் தேவனை நோக்கி பார்த்து அவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலியை செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், அருமை இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை நோக்கி பார்க்கிற தெய்வமே ஸ்தோத்திரம், எங்களை விசாரிக்கிற தெய்வமே ஸ்தோத்திரம், எங்களை நடத்துகிற தெய்வமே ஸ்தோத்திரம், நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், ஜீவாதிபதியே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், மகத்துவமானவரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். தெய்வமே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், தெய்வமே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மாதத்தின் ஆண்டவரே 5வது மாதத்திலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். தகப்பனே, இம்மட்டும் காத்த எபினேசரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் ஒரு சிலராயிருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்குள் ஒரு மனப்பாட்டின் ஆவியை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆவியோடும் உண்மையோடுமை தொழுது கொள்ளவும் உணர்வுள்ள இதயத்தோடு கூட உம்முடைய வார்த்தையை கேட்கவும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சுத்தாவின் கிரிகளை, அந்தகார சக்திகளை, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை, எல்லை பிசாசுகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். தகப்பனே, நீர் விடுதலையின் தேவனாய் எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. நாங்கள் விடுதலையோடு கூட ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உடைய பிரசன்ன கூடாரத்திற்குள் இறங்கி வரட்டும். உடைய மகிமை ஆண்டவரே இடம் முழுவதும் மூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. வரக்கூடாதபடி பலவிதமான தடைகளை கொண்டு வருகிற எல்லா சுத்தாவின் கிரிகளை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பேசுகிற தெய்வம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீரோ பேசுகிற ஆண்டவரை என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் உயிர் மீட்சி அடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு வரை என்றும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் எங்களுக்காகவே இந்த திருவிருந்து பந்தியை ஏற்படுத்தியிருக்கிறேன். இந்த பந்தியிலே நாங்கள் ஆண்டவரை பக்தியோடு பயத்தோடு கூட பங்கு கொள்ள கர்த்தர் எங்கள் ஒருவரை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆராதனை உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனம்
உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் பார்க்கிறோம், சியோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் வந்திருக்கிறார். ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய நடுவிலே இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வாரம் முழுவதும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்தி வந்திருக்கிறார். நாம் தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். நல்ல முழு இருதயத்தோடு கரங்களை தட்டி சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். இந்த பாடலை நல்ல கருத்தோடு சேர்ந்து பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர்னு சொல்லி நல்ல கரங்களை தட்டி சவுண்ட் லைட்டா. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீ. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடு. சொல்லுங்க, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீ. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சேர்ந்து பாடுங்க, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே,
கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீ. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீ. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் பாடுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. பாடுவோம் கர்த்தர் நாமம், நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. தோடு துதித்திடுவே. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தா. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தா. இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. சொல்லுங்க, இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. பாடுவோம். இரண்டு மூன்று, இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தா. ஒரு மனமாய் துதித்தா. இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. சொல்லுங்க, இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. அநேக ஸ்தோத்திரம்.
அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. உம் கிருபை பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா. உம் கிருபை பெருகும்போது உங்க மகிமை பாடுவோம். அநேக ஸ்தோத்திரம், அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. கிருபை பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா. உம் கிருபை பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை 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 உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துக்கும் உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்திடுவீ, ஆசீர்வதித்திடுவீ. இறங்கி வந்திடுவீ, ஆசீர்வதித்திடுவீ. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. பாடுங்க நல்ல கரங்களை தட்டி. அவர் ஒருவரே பாத்திர, துதிக்கும் அவர் ஒருவரே பாத்திர. நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. கரங்களை உயர்த்தி பாடுங்க. ஆராதனை 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 ஆராதனை. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை நானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. சொல்லுங்க நேசர், என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. பாடுங்க நேசர் யா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. சொல்லுங்க எனது ஆன்மா, எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. பாடுங்க நேசர் தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு
பிரிப்பதில்லை. சொல்லுங்க, துன்பமோ துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பே, வேறு எதற்கும் நான் அடிமைப்படே. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பே, எதற்கும் நான் அடிமைப்படேன். துன்பமோ பாடும் துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பே, வேறு எதற்கும் நான் அடிமைப்படே. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பே, வேறு எதற்கும் நான் அடிமைப்படே. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. பாடுங்க, நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நேசர் நீர்தானையா, நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன். பாடுங்க, நேசரே நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஹல்லேலூயா. வாரமெல்லாம் நடத்தின தேவன், நம்மோடு கூட இருந்தவர் ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்த நல்ல தேவன், அவருடைய கிருபை மாறாதது. ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் எத்தனை நல்லவர், எங்களை கைவிடாமல் இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வந்தீரே, பராமரித்து வந்தீரே. அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனை போல சுமந்து, தாயை போல தேற்றி ஹல்லேலூயா வாரமெல்லாம் நடத்தினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு போதுமானவராயிருந்து இந்நாள் வரைக்கும் தேவைகளை சந்தித்து வந்தீரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உமது இரத்தத்தா என்னை மீட்டி, நன்றி இயேசையா. உமது இரத்தத்தால் என்னை மீட்டி, நன்றி இயேசையா. உந்தன் அன்பாலே இந்த உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே இந்த உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. சொல்லுங்க, உமது அன்பா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டி, நன்றி இயேசையா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டி, நன்றி இயேசையா. உந்தன் அன்பாலே இந்த உள்ளம் கவர்ந்து, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே இனி நான் அல்ல எல்லாம் நீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் சபையாய் கூடி அப்பா நீ செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே
காலமெல்லாம் எங்களை கைவிடாமல் பாதுகாத்து தேவைகளை சந்தித்து எங்களை நடத்தின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அவர் எத்தனை நல்லவர், எத்தனை போதுமானவர். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு ஆண்டவரே நீ நடத்தி வந்த எல்லா கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் எத்தனை போதுமானவர். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் நல்லா வாய் விட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இயேசப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய ஆராதனைக்கு நீர் ஒருவரே பாத்திரர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே. நேற்றும் இன்று ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் இன்று ஜீவிக்கின்ற. பாடுங்க, நல்லா வாயை திறந்து பாடுங்க. வேடிக்கை பார்க்குற நேரம் இல்லை இது. நல்ல கரங்களை உயர்த்தி தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. துதித்து 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 மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம்
நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி உம்மைத்தானே பின்தொடர்ந்தே உம் தோளில் நான் இருப்பேன் உம்மைத்தானே பின்தொடர்ந்தே உம் தோளில் நான் இருப்பேன் துதித்து துதித்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில் சொல்லுங்க பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எனக்கு பயமில்லை பயமில்லை பாதிப்பில்லை உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதே சொல்லுங்க உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவேன் உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர் திரும்ப பாடுங்க பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவே உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் சொல்லுங்க துதித்து 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 மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் துதித்து பாடும் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் பகல் நேர பாடல் நீரே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் சொல்லுங்க துதித்து பாடும் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ் தூயவர் உம்மை நான் பாடுவேன் நல்ல சந்தோஷத்தோடு நல்ல கரங்களுக்கு கர்த்தருக்கு நல்ல நன்றி
ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உம்மை துதித்து பாட, உம்மை ஆராதிக்க அந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, வாரமெல்லாம் எங்களை நடத்தி வந்ததே, பாதுகாத்து தேவைகளை சந்தித்து ஆண்டவரே, எல்லா அப்பா ஸ்தோத்திரம், எல்லா பலவீனங்களுக்கும் ஆண்டவரே அப்பா சுகவீனத்துக்கும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காக இந்த நேரத்தில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே உம்மை உயர்த்தி பாட, உம்மை துதித்து பாட, உம்மை ஆராதிக்க இந்த தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு உட்காரவும். ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நாம கண்டிப்பாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்ல நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களை ஜெபிப்பதற்கு முன்பாக நமக்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சபைக்காக ஜெபிக்க வேண்டும். சபையில் ஐக்கியப்படுகிற ஒருவருக்காகவும் நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அடுத்தது நாம் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை என்ன, இந்தியாவில் இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தானுக்கும் நமக்கும் பெரிய போர் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது போர் என்பது ஒரு தீர்வல்ல. ஆண்டவர் அதற்காக வரல. சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று தான் சொன்னார் ஆண்டவர். அதனால் நாம் ஆராதிக்கிற சமாதான பிரபு. அதனால் அந்த இரண்டு நாடுகளுக்குள்ளே ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளிட வேண்டும். அதுக்காக நம்ம பாரத்தோடு கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அடுத்தது நாம் இருக்கிற பகுதி புதுச்சேரி மாநிலம். இந்த மாநிலத்தை பார்க்கும் பொழுது இது ஒரு காலத்தில் ஆன்மீக பூமியாக இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ பாவம் நிறைந்த ஒரு பட்டணமாகத்தான் இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும் விச்சாரங்களும் வேசித்தனங்களும், இப்படிலாம் வாலிப பிள்ளைகள் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் குடியினால். இப்போ 6 தொழிற்சாலைகள் இருக்குது பாண்டிச்சேரியில் மட்டும். இந்த பிராந்தி ஷாப்லாம் அந்த உற்பத்தி ஆகிறது 6 தொழிற்சாலைகள் இருக்குது. இப்போ இன்னும் ஏராளமான தெருவுக்கு தெரு பிராந்தி ஷாப்லாம் இருக்குது. முத்தியால்பேட்டையில் பெண்களுக்கென்றே தனி ஒரு பிராந்தி கடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ பாருங்கள் எப்படி இந்த பட்டணம் எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னா, இதுக்காக நம்ம என்ன செய்யணும்? வாரத்தோடு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதை நம்ம மறந்து போகக்கூடாது. அடுத்தது நாம் குடியிருக்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள், எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அவர்கள் என்ன செய்யலை? மனம் திரும்பலை. இன்னும் அவர்கள் யார் எது தெய்வம் என்பதை அவர்கள் அறியாமலே இருக்கிறார்கள். எதையோ மண்ணையும் கண்ணையும் கல்லையும் படங்களையும் கடவுள் என்று நம்பி அதன் பின்னே போய் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இப்போ தெரியாது, செத்தாதான் தெரியும். பரலோகம் இருக்குதாங்கிறது அப்போ தான் தெரியும். இன்றைக்கி யார் என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் என்ன செய்கிறாங்க? கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் தெரியும், அவர்களுக்கு வரும். அப்போது எல்லாம் சொன்னாங்களே, நம்ம கேட்காம போயிட்டோமேங்கிற அன்றைக்கு அவர்கள் வருத்தப்படுவார்கள். ஆகவே நாம் சொல்ல வேண்டியதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பாண்டிச்சேரி வாண்டர்பேட்டையில் ஏராளமான சபைகள் இருக்குது, நிறைய சபைகள் இருக்குது. அந்த சபைகளெல்லாம் நமக்கெல்லாம் பேர் தெரியல. சரியா புதிய ஆவி சபைங்கிறாங்க. இந்தாண்ட ஒரு சபை இருக்குது, இங்கே கடைசி கலசியும் சபை இங்கே இருக்குது. இன்னும் அந்த பக்கத்தில் போனால் கிரீஸ் பாஸ்டர் சபை ஒன்று நடக்குது. இங்கே போனால் அங்கே ஒரு சபை நரிக்குறை, அப்படி ஏகப்பட்ட சபைகள்லாம் இருக்குது, சுற்றி இருக்குது. நல்லது தான் சபைகள் இருப்பது நல்லது. நமக்கு ஒரு பாதுகாப்பு தான். அவங்களெல்லாம் நமக்காக ஜெபம் பண்ணும் பொழுது நாமளும் என்ன செய்கிறோம்? நமக்காக ஆண்டவர் துணையில் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஆனால் என்ன ஒரு வேதனை அப்படின்னு சொன்னால், ஊழியர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை. அதுதான் முக்கியம். ஒற்றுமை இல்லை. இவங்க அவங்கள குறை சொல்கிறதும், அவங்க இவங்கள குறை சொல்கிறதும், நீங்கள் அங்கே போகக்கூடாது, இங்கே வரக்கூடாது, இப்படிலாம் செய்கிறதில் தான் இதுதான் பெரிய தவறு. சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எங்கெல்லாம் கழுத பேசினா கூட நம்ம போய் உட்கார்ந்து கேட்கறதுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா வசனம் கிடைக்காத நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் கழுத பேசலாம் கூட நம்ம போய் கேட்கணும், தப்பு இல்லை. நம்ம இந்த நல்லதை எடுத்துக்கொள்ளுவோம், நல்லது இல்லாததை விட்டு விடுவோம். அது நம்மளோட கையில் தான் இருக்குது. அதனால் இந்த ஊழியர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வர வேண்டும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு விடுவிக்கிறார், தெரியும் உங்களுக்கு.
மோகன்சி லாரன்ஸு நால்மாவடியில். அவருடைய சபை இங்கே இருக்கிறது. அந்த லதா சீல்கோஸ் அந்த பக்கத்தில். அங்கே பிரச்சனை இப்போ நிறைய. அங்கே நடத்தக்கூடாதுங்கிறாங்க. அந்த இயேசு விடுவிக்கிறார், அந்த ஜெபம் நடத்தக்கூடாது இங்கே அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்காரங்கள்லாம் பெரிய தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க. அவன் கிறிஸ்துவ அமைப்பு ஒன்று இருக்குது பாண்டிச்சேரியில். அவங்கெல்லாம் சேர்ந்து போய் தனவந்திரி நகர் கோரிமேட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க வக்கீல் வச்சு. அவங்களாம் பேசி கொசி பார்த்து அடுத்து கலெக்டர்கிட்ட போயிருக்குது. இப்போ கலெக்டர் கூப்பிட்றேன்னு சொல்லிக்கிறாரு. பாருங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இன்றைக்கு நடந்து கூட தான் இருக்குது. அது மாதிரி வடநாட்டில் எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. எத்தனையோ ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது. என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. அவங்களாம் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க? நல்லது தானே செய்கிறாங்க. இன்றைக்கி பேண்ட் சட்டை போட்டுக்கிறோன்னா அதெல்லாம் யார் நமக்கு கற்றுக் கொடுத்தது? அவங்க தான், கிறிஸ்தவங்க தான் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. பள்ளிக்கூடங்கள், ஆஸ்பத்திரி எல்லாத்தையும் யார் கொண்டு வந்தது? அவங்க தான் கொண்டு வந்தாங்க. நன்மை செய்கிறவர்களுக்கு தான் உபத்திரம் அதிகம். இன்றைக்கு இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நாடு இந்துக்களுக்கு மாத்திரமல்ல, இது ஒரு ஜனநாயக நாடு. எல்லா மக்களும், எல்லா இன மக்களும் என்ன செய்யலாம்? அவங்கவுங்க எதை பின்பற்ற முடியுமோ அதை பின்பற்றலாம். அதுக்கு தடையே கிடையாது. சட்டம் அப்படி தான் இருக்குது. ஆனால் யாரும் அது சட்டத்தை மதிக்கிறது இல்லை. ஜெபம் பண்ணுவோம். தேவன் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்து நம்ம பார்க்கிறோம், அது இந்த கோடை காலத்தினுடைய வெப்பம் என்ன செய்யும்? நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதனால் சில வியாதிகள் வரும். அதிக சூடு வந்ததுன்னா வியாதியும் வரும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இப்படி இந்த வெயிலுடைய தாக்கத்தை எல்லாம் கொஞ்சம் தனித்து போடுங்க ஆண்டவரே, உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ரொம்ப முக்கியம். எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு சமாதானம் இல்லை. அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். குடும்பம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? சிறுமந்தையை அஞ்சாதே அப்படின்னாரு. சிறுமந்தைனா என்ன? குடும்பம்தான். அஞ்சாதே, நான் இருக்கிறேன் உங்களுக்கு அப்படிங்கிறார். அப்போ சமாதானமாக நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. அந்தந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் மனசில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, நம்ம பகுதியில் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறாங்க. வியாதி படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் போய் பாருங்கள். பார்த்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இல்லையா, அவங்கள பேர் தெரியலன்னா கூட பரவாயில்லை. இந்த ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கிற யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறாங்களோ, எனக்கு தெரியாதப்பா, உங்களுக்கு தெரியும். வியாதியோடு இருப்பது உமக்கு சித்தமில்ல ஆண்டவரே. நீங்கள் வியாதியை சுகமாக்குங்க. நீங்கள் சுகத்தை கொடுக்குற தேவன் நீங்கள் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக வியாதி உள்ளவர்கள் எழுந்திருப்பார்கள். சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் மனதிலே வைத்து ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆகவே ஒரு கொஞ்ச நேரம் நாம் ஒரு கேட்போம். ஒரு வார்த்தையை கேட்க போகிறோம். சரி, அதாவது சரீரத்திற்குரிய அலங்காரம் நமக்கு தெரியும். சரீரத்திற்குரிய அலங்காரங்கள்லாம் என்ன தெரியும்? நமக்கெல்லாம் தெரியும் தான். என்ன சொல்லுங்கள் பார்ப்போம், சரீரத்திற்குரிய அலங்காரங்கள் என்னென்ன? அல்போன்ஸ் என்னென்ன சொல்லுங்கள் பார்ப்போம், சரீரத்திற்குரிய அலங்காரங்களை. உடைகளை, சொலுசு, பவுடரு. அப்போ ஆவிக்குரிய அலங்காரம் ஒன்று இருக்குது. ஆவிக்குரிய அலங்காரம் என்னென்னா, தலைக்கு என்ன அழகு? அப்படி முடி கேழல, அது சரீரப்பிரகாரமான அது அலங்காரம். முடி சரீரப்பிரகார அலங்காரம். முடியை பாப்பாவுக்கு முடி வெட்டிக்குவாங்க. சில பேர் நீட்டாக வச்சுக்குவாங்க. சில பேர் முடி வெட்டிக்கிறாங்க, கலர் அடிச்சுக்கிறாங்க, அப்படிலாம் பண்ணிக்கிறாங்க. அது சரீரத்திற்குரிய அலங்காரம். இந்த தலைக்கு, அதாவது இந்த ஆவிக்குரிய அலங்காரம் என்னென்னா அபிஷேக கிரீடம். அதுதான் ஆவிக்குரிய அலங்காரம். முகத்துக்கு அழகு என்ன? சரீர அலங்காரம் எது? பவுடர் பூசிக்கிறது, வாசனை போட்டுக்கிறது, இதெல்லாம் சரீரத்திற்குரிய அலங்காரம். ஆனால் இந்த முகத்திற்கு அழகு, ஆவிக்குரிய அலங்காரம் என்னென்னா தேவ பிரசன்னம். அதுதான் முகத்திற்குரிய அலங்காரம். கண்களுக்கு அழகு எது? சரீரத்திற்குரிய அலங்காரம் என்னது? மை போட்டுக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய அலங்காரம் எது? இரக்கம். உதட்டுக்கு அழகு எது? ஆவிக்குரிய அழகு எது? அலங்காரம் எது? எப்பொழுதும் சோத்திர பலியிடுவது. அதுதான் அலங்காரம்.
ஏன்னா உதடுகளின் கனியாகிய சோத்திர பலி. அப்படின்னா உதடுகளுடைய அழகு எது? சோத்திர பலி செலுத்துவது. கைகளுக்கு அழகு எது? கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவது. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். ஏன் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுறாங்க தெரியுமா? பரலோகம் எங்கே இருக்குது? மேலே தான் இருக்குது. அதனால தான் ஆராதிக்கிற பொழுது கூட நம்ம கரங்களை என்ன செய்யணும்? கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து நாம் ஆராதிக்க வேண்டும். நம்ம மாட்டுக்கு கம்முன்னு கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க ஆராதிக்கக்கூடாது. ஆராதனை என்பது ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய ஒரு நேரம். ஆண்டவரை கிட்டி சேர்க்கக்கூடிய ஒரு நேரம் அது. அதனால நம்ம கைகளை உயர்த்தி நம்ம ஆராதிக்க வேண்டும். கால்களுக்கு அழகு எது? சுவிசேஷம் சொல்லுவது. சுவிசேஷம் சொல்லுவது தான் காலுக்கு உரிய ஆவிக்குரிய அழகு. உடலுக்கு அழகு எது? ஒழுக்கம். அதுதான் ஆவிக்குரிய அழகு. மனதிற்கு அழகு எது? மறைந்திருக்கும் கனியுள்ள குணலட்சணம். அதுதான் மனதிற்கு அழகு. வார்த்தைக்கு அழகு எது? உண்மை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார். உண்மை இருந்தால் அதுதான் நமக்கு என்னது? நம்முடைய வாழ்க்கை, அதாவது வார்த்தைக்கு அழகு. வாழ்க்கைக்கு அழகு எது தெரியுமா? பரிசுத்தம். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதான் ஆவிக்குரிய அழகு. ரட்சிப்புக்கு அழகு என்ன? நல்ல சாட்சி உள்ள ஜீவியம். இதுதான் நமக்கு அழகு. சரி, அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, அப்போ நாம் இந்த காலத்திலே எப்படிப்பட்ட ஒரு கிருபையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, கடைசி காலத்தில் நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம் என்பதை மறந்து போகக்கூடாது. இப்போ நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ஆனால் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நீதியின் காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கிருபையின் காலத்திலேயே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும். இன்னும் நாள் இருக்குது, இன்னும் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு நம்ம படுத்தா நாளைக்கு ஏந்திருப்போமாங்கிறது நமக்கு தெரியாது. எப்போ நம்முடைய வாழ்க்கை முடியும் என்று தெரியாது. ஆனால் முடியும், வரும். ஆனால் அதுக்கு நாம் எப்பொழுதும் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நான் எப்பொழுதும் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் நமக்கு 2 காரியங்களை மறைச்சி வச்சிருக்கிறார். ஒன்று, அது நம்முடைய மரணம், எப்போ வரும்னு தெரியாது. 2வது, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, இதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் மரணமும் ஒரு நாள் வரும், இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். ஆனால் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. மரணம் நமக்கு எப்போ வரும் தெரியாது. ஆனால் நம்ம எப்பொழுது என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். மரணத்தை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் எனக்கு மரணம் இல்லாமல் நான் உயிரோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்துட்டாலும் அவரை சந்திப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். அப்போ நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 21:26 வாசிங்க. லூக்கா 21:26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியில் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனிதருடைய இருதயம் சோர்ந்து போகும். போதும் பாருங்க, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலியமாக என்ன நமக்கு உணர்த்துகிறார் அப்படின்னா, பூமியின் மேலே ஆபத்துக்கள் வரும், இது கடைசி காலம், இன்னும் அதிகமான ஆபத்துக்கள் வரத்தான் போகிறது. இப்போ பாருங்க, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் பயங்கர சண்டை. காஷ்மீர் பகுதியில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ அங்கே இருக்க முடியல. ஏன்னா எப்பொழுதும் சத்தம், அந்த வெடி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. சில இடங்களெல்லாம் இடிந்து போய்விட்டது. இப்படிலாம் ஒரு நாசமான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ கடைசி காலத்தில் இன்னும் அதிகமான ஆபத்துக்கள் வரத்தான் போகிறது. ஆனால் நாம் அந்த ஆபத்துகளிலே சிக்கி மடிந்து போவது ஆண்டவருக்கு சித்தமில்லை. அந்த ஆபத்திலிருந்து என்ன செய்யணும்?
நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும், தப்பித்து கொள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆபத்து வரத்தான் செய்யும் பூமியில். ஆனால் அந்த ஆபத்தில் நம்ம சிக்கி நாம் மடிந்து போக வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் என்ன செய்கிறார்? அந்த ஆபத்திலிருந்து என்ன செய்யணும்? அவர்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் விரும்புகிறார். தேவன் அதான் விரும்புகிறார். அப்போ தப்பித்து கொள்வதற்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆபத்து வரப்போகுது, வந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் வரப்போகுது, இன்னும் அதிகமாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா மத்திய 24 அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். கடைசி காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறதெல்லாம் அதில் ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் என்ன பண்ணணும்? நம்ம இந்த ஆபத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் இன்றைக்கி சொல்லிவிட்டு நம்ம முடிக்க போகிறோம். சரி, ஜெபம் பண்ண வேண்டும். நல்ல சரியாக தான் சொன்னீங்க, ஜெபம் பண்ணணும். சரி, சங்கீதம் 107வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. 107வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்களே. 107வது சங்கீதத்தில் 6வது வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். 13வது வசனத்தை வாசிங்க. அதிலேயே தங்கள் ஆபத்திலே 19 வாசிங்க. ம் 28 வாசிங்க. விடுவித்தார். பாருங்க, அப்ப தங்கள் ஆபத்திலே நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். அப்ப நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அதான் ரொம்ப முக்கியம். கூப்பிடணும்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணணும், அதான் முக்கியம். கூப்பிடுன்னா என்ன அர்த்தம்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்படின்னா நீ கூப்பிடுறது என்ன? ஜெபம் பண்ணுங்க. ஆபத்து காலத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆபத்து வந்துகிட்டு இருக்கிறது, வந்துட்டுச்சு, இன்னும் வரப்போகுது, இன்னும் கொடிய காலங்கள் வரப்போகிறது. ஆனால் அதிலிருந்து நீங்களும் நானும் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஒரு எங்கள் பகுதியில் நான் படித்த அந்த ஊரில் கிணறுலாம் இது கிடையாது, மண் கிடையாது, பாறைகள் தான். கிணறெல்லாம் ரொம்ப பாறைகள். சேலம் பக்கம்லாம் போய் பார்த்தாக்க கிணறு எட்டி பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும். கீழே ஒரு மோட்டர் ஓடும், மேலே ஒரு மோட்டர் ஓடும். அந்த தண்ணி அது இழுத்து இழுத்து போகும். அப்படிப்பட்ட இடத்துல அப்போ அந்த கிணறு தோண்டும் போது என்ன செய்வாங்களாம்? இந்த பாறையை உடைக்கிறதுக்கு இப்போல்லாம் மிஷின் இருக்குது. நான் இருந்த காலத்தெல்லாம், நான் வந்து படித்த காலத்தில் எனக்கு எங்கள் ஊரில் லைட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்போ இருட்டு தான் இருக்கும், எப்போ பார்த்தாலும் இருட்டு தான். அங்கங்கே ஏதோ விளக்கு வச்சுக்கிட்டு சும்மா ராந்தில் வச்சுட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கிணறுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எப்படின்னாக்க ஒரு கடப்பாறை எடுத்து குழி போடுவாங்க. அதை டங்குன்னு தண்ணி அடிச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றி அடிப்பாங்க. தொலை போட்டு அதில் மருந்து வச்சு அதை வெடி வைப்பாங்க. வெடி வச்சு அந்த கல்லெல்லாம் பேத்துட்டு வரும். அப்படி தான் செய்வாங்க. அதில் ஒரு ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். எல்லாரும் அந்த குழியை செஞ்சு அதில் மருந்தெல்லாம் அடைச்சி என்ன நெருப்பு பற்ற வைக்கணும். எல்லாரும் வெளியே மேலே ஏறிட்டாங்க. எல்லாரும் ஏணியில் மேலே ஏறி எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. அந்த பற்ற வைக்கிற மனுஷன் தான் யாருன்னா கர்த்தரை அறிந்த ஒரு மனுஷன். அவன் போய் என்ன செஞ்சான்? அந்த நெருப்பை வச்சுட்டு வெளியே வந்துடணும். அது உள்ளே போய் தான் வெடிக்கும். ஆனால் இப்படி வச்ச உடனே இப்படி வெளியே வரத்துக்கு முன்னாடியே அது என்ன செஞ்சுது? உள்ளே வேகனாக போய் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. டமான்னு வெடிச்ச உடனே அடுக்கு இருக்கிற கல்லெல்லாம் பிறந்துக்கிட்டு அந்த கிணறுக்கு மேலே போய் அப்படியே பொத்துன்னு கீழே விழுது. உள்ளே இருக்கிற மனுஷன் என்ன ஆனான்னு யாருக்கும் தெரியல. எல்லாம் வெளியே சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, என்ன நடந்துடுச்சோ, அவன் செத்து போயிருப்பானே. அந்த அவ்வளோ எல்லாம் ஓடி வந்து பார்த்தாங்க. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த ஏணியை பிடிச்சிக்கிட்டு ஏணியில் நின்றுட்டு, கர்த்தாவே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொன்னான். வேற ஒன்றும் அவன் ஜெபம் பண்ணலை, பெருசாக ஒன்றும் ஜெபம் பண்ணலை. கர்த்தாவே என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னான், அவ்வளோதான். அவனை பாருங்க, எந்த ஒரு சேதமும் அவனுக்கு வரவே இல்லை. அப்படின்னா அவன் ஆபத்து காலத்தில் என்ன செஞ்சான்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அப்போ நாமளும் அதுதான். ஆபத்து வந்து கொண்டு இருக்கிறது, அதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வரத்தான் செய்யும்.
ஆனால் அதிலிருந்து நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவரை நோக்கி கூப்பிடணும். அவ்வளவுதான். அவரே சொல்லியிருக்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. சங்கீதம் 20:1 வாசிங்க. 1 வாசிச்சு நம்ம முடிப்போம். தாவீது சங்கீதம் 20வது சங்கீதம் 1வது வசனத்தில், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம்தான் நமக்கு அடைக்கலம். அதை நம்ம மறந்து போகக்கூடாது. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். வேதம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருவகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் அப்படின்னு சொன்னா, ஆபத்து நாளிலே கர்த்தர் என்ன செய்வார்? உமது ஜெபத்தை கேட்பாராக. தாவீது சொல்றாரு, ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம்தான் உமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆகவே உங்களுக்கும் எனக்கு எது அடைக்கலம்? ஆண்டவருடைய நாமம். அவன் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அவன் நீதிமான் யாரு? நீங்களும் நானும் நீதிமான் தான். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தினால் நாம் எல்லாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். நீதிமானுடைய ஜெபத்தை கேட்பார் தேவன். ஆனாலும் நீங்கள் ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக கேட்பார். நான் ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக கேட்பார். அதனால் நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இதை பற்றியே நம்ம இன்னும் கொஞ்சம் படிப்போம். நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய காரியங்கள் இருக்குது. அதனால் அடுத்தடுத்த வாரங்களில் இதை குறித்து நம்ம கற்றுக்கொள்வோம். அது தேவன் நமக்கு நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம். எங்களை விட்டு விலகாதவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, உமக்கு சோத்தரிக்கிறோம். தகப்பனே, எங்களுக்காக பரலோக மகிமையெல்லாம் விட்டு பூமிக்கு இறங்கி வந்தீர். ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்து எங்களை மீட்டெடுத்தீர். இன்றும் எங்களோடு இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆபத்துக்கள் ஆண்டவரை வரத்தான் செய்யும். ஆனால் அந்த ஆபத்துகளை தப்பிக்கொள்வதற்கு நாங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் உம்மோடு இருந்து நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாய், உம்மோடு கூட இருந்து ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். இந்த நாள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும். தகப்பனே, இந்த நாளிலே தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற வாரத்தில் தேவனாகிய கர்த்தர்களை கொண்டு வருவீராக. உடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபைகளை நாட்டும். ஆதி திருச்சபைகளின் அற்புத அடையாளங்கள் இன்றைக்கும் சபைகளிலே நடக்கட்டும். கர்த்தரே மெய்யானதையும் என்று கண்டுகொள்ள அநேகருடைய மனக்கண்களை தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் திறப்பீராக. எசப்பா, உம்முடைய நாமம் மையப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளனை பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை சொல்லி கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.